வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனல். உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் அழைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது என்னென்னா, என்னுடைய ஜாதி மல்லிகைப்பூ பிச்சி பூவை தான் பார்க்க போகிறேங்க. இப்போ இந்த பிளான்ட் நான் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுங்க. மார்ச் மாதம் தான் நான் வாங்கி வச்சேன். மார்ச், ஏப்ரல், மே 3 தான் இருக்குது. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு தடவையாக இந்த பூ அறுவடைக்கு வந்திருக்குதுங்க. ஒரே ஒரு பூ இன்றைக்கி சாயங்காலம் பறிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பூவை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க. 3 மாதம், மார்ச் மாதம் பாருங்கள், அடிக்கிற வெயிலில் வாங்கி வச்சேன். இப்போ இந்த 3 நாள் மழையில் செம்மையாக 3 நாளில் 1 வாரமாகவே மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. இந்த மழையில் தளன்னு எந்திரிச்சிட்டாங்கங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. இந்த செடியை நான் கொடி போல் வளர்றதுங்க இந்த செடி. ஆனால் நான் கொடியாட்டு வளர்க்க விரும்பலைங்க. இதை நான் செடியாக தான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். இதை எந்த இதில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பெயிண்ட் பால் தான் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 2-3 வருஷம் வச்சு வளர்க்கலாங்க இந்த செடியை. அந்த அளவுக்கு டெய்லியும் நம்மளுக்கு இது பூத்தரும்னு சொல்லுவாங்க. இதை நான் புஷியாக தான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு எங்கள் கார்டனில் இடம் இல்லைங்க. மாடியில் இந்த சுவரை ஒட்டி தான் வச்சுருக்கிறேன். இந்த திண்டு சுவரை ஒட்டி தான் வச்சுருக்கிறேன். அந்த சுவரை வச்சுக்கிட்டு இதை வச்சேவும் இப்படியேவும் இங்கனக்குள்ளாரையே புஷியாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் என்னோடதுங்க எந்த செடி வாங்கினாலும் ஒரு 2 செடியாக வச்சாதாங்க எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாருங்கள், இன்னொரு செடி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதோடு சேர்ந்து தான் இன்னொரு செடியும் வாங்கி வச்சேன். இதுவும் மார்ச் மாதம் வாங்கி வச்ச செடி தான். இப்போ பாருங்கள், 2 செடியும் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ ஏன்னா ஒன்று செத்துருச்சுன்னா ஒரு செடியை நம்ம வளர்க்கலாம், ஒரு செடியை காப்பாற்றிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு 2 செடி வாங்கினா தான் என் மனசு திருப்தியாக இருக்கும். அப்படி வாங்கினதில் இது 2 செடியுமே வளர்ந்துட்டாங்க. எதுவும் குறை சொல்ல முடியல. இந்த செடியும் வளர்ந்துட்டாங்க. இன்னும் இதில் பூவு எதுவும் வரல. இந்த 2 செடியும் பக்கத்தில் வச்சு இங்கனக்குள்ளாரையே ஒரு புஷியாக ஒரு டெய்லி பூ பறிக்கிற மாதிரி நான் வளர்க்கணும், கட்டிங் பண்ணி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேங்க. இது எப்படி வளர்க்குறேன், எப்படி பூஸ்டிப்பாக ஆக்குறேன் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அப்டேட் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. பாய்.